தலைவர் 173 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா தான் சுந்தர் சி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகி போனாரு. சோ அந்த நியூஸ நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. சோ ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவரு வெளியேறினாரு அப்படிங்கிறது அப்போதைக்கு கிளியரா கிடைக்காம இருந்தது. சோ நம்மளுமே சொல்லியிருந்தோம், எனக்கு நியூஸ் கிடைச்சோனே உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இப்போ வரைக்குமே ஏன் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அவரு விலகுனாரு அப்படிங்கிற கிளியரான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலங்க. சோ மாறா சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இத பத்தி நம்ம விசாரிச்சப்ப நம்மளுக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கன்ஃபார்ம்டா அப்படிங்கிறது தெரியல. அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி கிட்ட ஒன் லைனர் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காரு. சோ சுந்தர் சி வந்துட்டு ஒரு சூப்பரான கதை சொல்ல உடனே சூப்பர் ஸ்டார் வந்துட்டு ஓகே பண்ணிருக்காரு. சோ அதுக்கப்புறம் சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி போய் சூப்பர் ஸ்டார் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை பிடிக்கல. நீங்க டெவலப் பண்ணது சரியில்லை, அதை மாத்துங்க இதை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாராமா. சோ அதனாலதான் சுந்தர் சி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ சூப்பர் ஸ்டாரை வச்சு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப காத்துட்டு இருக்காங்க. ஆனா சுந்தர் சி அந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிருக்காரு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இதுக்கடுத்து இந்த தலைவர் 173 ப்ராஜெக்ட்டை யாரை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப சோசியல் மீடியால வந்து பார்த்தோன்னா வெங்கட் பிரபு அவர் இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வெங்கட் பிரபு அடுத்ததா பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் அந்த ப்ராஜெக்டான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சோ ஜனவரி மந்த்ல பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட ப்ராஜெக்ட்டை வெங்கட் பிரபு ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ வெங்கட் பிரபு எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. சோ அந்த வகையில இப்ப லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தூங்காவனம் கடாரம் கொண்டான் இந்த படத்துல டைரக்ட் பண்ணாரு இல்லையா ராஜேஷ் எம் சில்வா, அவர் வந்து பார்த்தோன்னா இந்த தலைவர் 173 ப்ராஜெக்ட்டை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுவுமே பார்த்தோன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு கிடையாது. நிறைய பேருக்கிட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே இந்த தலைவர் 173 ப்ராஜெக்ட்டை யார் டைரக்ட் பண்ண போறா என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரிய வரும். யார் டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் சூர்யாவுடைய சூர்யா 46 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த படத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். கருப்பு படம் வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள ரிலீஸ் ஆயிரும். சோ இந்த சூர்யா 46 படம் வந்து அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனா இப்ப வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு படத்துக்கு முன்னாடியே இந்த சூர்யா 46 படம் ரிலீஸ் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த சூர்யா 46 படம் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எதனால இந்த மாதிரி நியூஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த படத்துக்கான டிஜிட்டல்ல இருந்து இன்னும் விக்கல. அதனால அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஜனவரி ஏப்ரல் இதெல்லாம் கிடையாது, அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால சூர்யா 46 டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு டிலே பண்ணணும், அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த சூர்யா 46 படத்தை வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சூர்யா 46 படத்துக்கான டீல் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கான ஷூட்டிங்குமே பாத்தீங்கன்னா முடிய போகுது. அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த்துக்குள்ள அந்த ப்ராஜெக்டான எல்லா வேலைகளையுமே முடிச்சிடுறாங்கன்னு வைங்களேன். சோ இப்ப கண்டிப்பா அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா தெரிய வரணும். சோ அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆக போதா அல்லது அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு படத்தை தாண்டி சூர்யா அடுத்ததா நடிக்க போற சூர்யா 47 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜித்து மாதவன் அவர் தான் படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கேரளால தான் நடக்க போகுது. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 அல்லது 11ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். AK64 ப்ராஜெக்ட்ல இப்ப பயங்கரமான ஸ்டோரி நடந்திருக்குங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ இப்ப ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாராமாங்க. பிகாஸ் இந்த படத்தோட பட்ஜெட்டும் பெருசு, இப்போதைக்கு அவர்கிட்ட காசு வந்து பாத்தீங்கன்னா இல்லையாமா. சோ அதனால ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த AK64 ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்துக்கான போஸ்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாசத்துல அந்த அப்டேட்டை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்குங்க. சோ இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ப்ரொடியூசரை வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காக இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகேவோட டீம் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அங்க பார்த்தா இந்த கோல்டு மைன்ஸ் மூவிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இப்ப டாக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்களுமே வந்து கன்ஃபார்ம் ஆகல, டாக்ஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த AK64 ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த மாசமும் வரப்போறது கிடையாது, எப்போ வரப்போதும் அப்படிங்கிறது கிளியரா தெரியாது. நம்ம AK ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப போவாங்க. சோ என்னதான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்காம பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேஸ்டிங் அப்படிங்கிறதுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேஸ்ட் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. சோ கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆக்டர் மோகன்லால் அவர் வந்து நடிக்கிறாரு. அண்ட் ஸ்ரீலீலா சுவாசிகா இவங்க ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க.
நடிச்சிருக்காங்க. சோ இவங்கள தாண்டி ராகவா லாரன்ஸ் அல்லது விஜய் சேதுபதி இவங்க 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தவங்க இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். சோ இது போக இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அவருமே இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. கேஸ்டிங்கா இருக்கட்டும், படத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த படத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர் பாரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேட்டுவன் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த ப்ராஜெக்டான ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ முடிச்சிட்டு ப்ரே ப்ரொடக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ முடிச்சிட்டு அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இந்த வேட்டுவன் படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா பாரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் சார்பட்டா பரம்பரை 2 அந்த ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ இது போக இந்த படத்தை பத்தி இன்னும் நியூஸ்மே சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. அதாவது இந்த சார்பட்டா 2 பரம்பரை படத்தை அடுத்த வருஷம் தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் நியூஸ்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படமே பார்த்தோன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிமா தான் வரப்போகுது. அண்ட் கண்டிப்பா பார்ட் 1 பட்ஜெட் வைஸ்ல பெரிய படமா தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சோ அப்படி இருக்கும்போது சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சு அடுத்த வருஷம் தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்ல. சோ அடுத்த வருஷம் மார்ச் மந்த் படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப 2027 இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 3 படத்தை பத்தி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இப்ப அல்லு அர்ஜுன் இருந்துட்டு ஏஏ 22 அந்த ப்ராஜெக்ட்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அந்த படத்தை முடிச்ச உடனே இமிடியேட்டாவே இந்த புஷ்பா 3 ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. சோ இந்த படத்துடைய டைரக்டரான சுகுமார் வந்து பார்த்தனா அடுத்ததா ராம் சரண் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப சுகுமார் வந்து பார்த்தனா ராம் சரணுடைய ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறதே கிடையாதாமா. அந்த ப்ராஜெக்ட்டை தள்ளி வச்சுட்டு இப்ப புஷ்பா 3 தான் அவர் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப சுகுமார் வந்து பார்த்தனா இந்த புஷ்பா 3க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்காராமா. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து பார்த்தனா ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சீக்கிரமா வந்து பார்த்தனா ப்ரே ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தனா இந்த ஏஏ 22 படத்தை முடிச்ச உடனே இந்த புஷ்பா 3 ப்ராஜெக்ட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ எல்லாம் ப்ராப்பரா போச்சு அப்படின்னா அப்ப 2027 மிட்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இது போக சுகுமார் வந்து பார்த்தா இந்த புஷ்பா பிரான்சைஸை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்காராமா. அந்த வகையில இந்த படம் பார்த்தீங்கன்னா கதை வைஸாவும் சரி பட்ஜெட் வைஸாவும் சரி ஒரு பெரிய படமா தான் வரப்போகுது. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.